ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆராவை பற்றி போஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது இன்னும் ஃபர்தராக எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆராவை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நிறையா ரகசியத்தை சொல்ல போகிறேன். நமக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ பொறுமையாக லேர்ன் பண்ணலாம். அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இது யாரெல்லாம் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எனர்ஜியை மாற்ற போகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீக்ரெட்ஸ் ஆஃப் ஆரா பார்ட் 1 வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆராவை நீங்களே உங்கள் கண்ணால் ரியாலிட்டியாக பார்க்குறது எப்படிங்கிறத கூட சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூட்டிவாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆராவை பற்றி இன்னும் இன்டெப்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆரா அந்த 7 லேயர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆராவை எப்படி க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனானா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி நெகட்டிவிட்டியில் இருந்து நம்ம ஆராவை எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கையும் லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல சீக்ரெட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஆராங்கிறது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா மொத்தம் 7 லேயராக டிவைட் ஆகிருக்கு. அந்த 7 லேயர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக உங்களை குறிக்குது. சப்போஸ் அதில் ஏதாச்சும் ஒரு லேயர் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னா அதுக்கான சிம்டம்ஸையும் நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. இல்லை 7 லேயருமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கான சிம்டம்ஸையும் நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஆராவோட ஃபஸ்ட்டு லேயர், இதுக்கு பேர் என்னன்னா ஃபிசிக்கல் லேயர். இந்த லேயர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லேயருங்கனால நம்ம ஸ்கின்னுக்கு பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸராகவே இந்த கலர் தான் இருக்கும். இந்த லேயர் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளோட ஹெல்த்தை குறிக்கும். இந்த லேயர் நமக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு, நல்ல ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை இந்த லேயரில் ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஹெல்த்தை பாதிக்கும். தலைவலி வருது, கை கால் வலி வருது, இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் லேயரை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்கல் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸும் இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ் நம்மளோட ஹெல்த்து, இதை டினோட் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் லேயர். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் லேயர். இப்போது ஒவ்வொரு லேயருக்கும் நான் ஒவ்வொரு கலரை சொல்லுவேன். அந்த கலரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இதை வச்சு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், எமோஷ்னல் லேயர்னால் முழுக்க நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை பொறுத்து இந்த லேயர் இருக்கும். இப்போது இந்த லேயர் ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருந்தால் நம்ம ஹாப்பியாக, பாசிட்டிவாக, பீஸ்ஃபுல்லாக, செலிப்ரேட்டிங் மூமெண்ட்டாக, அச்சீவ்மெண்ட்டாக இது எல்லாமே நடக்கும். சப்போஸ் இந்த லேயருக்கான ஆரா பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சோகமாக, கோவமாக, ரொம்ப வெறுப்பாக, கடுப்பாக, வாழ்க்கையை வெறுத்து அதெல்லாம் நடக்கும். ஸோ எல்லாமே இங்கே ஹையர் வைப்ரேஷன், லோவர் வைப்ரேஷன். இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகிறப்ப சொல்கிறேன். ஜஸ்ட் ஹையர் வைப்ரேஷன், லோவர் வைப்ரேஷன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது எமோஷ்னல் லேயர் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். முழுக்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த லேயர். நெக்ஸ்ட்டு தேர்டு லேயரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேயருக்கான பேர் என்னென்னா மென்டல் லேயர். மென்டல் லேயர் இல்லைனா மென்டல் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம்ல, லைக் லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம், இல்லை ரீசனிங்னு சொல்லுவோம், அது எல்லாமே ஒர்க் ஆகிறது இந்த மென்டல் லேயரில் தான். இப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். ஒரு நாள் ஒரு வேலையை ரொம்ப ஸ்லோவாக செய்வோம், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது ஒழுங்காக வராது, அப்படி இருக்கும். அதே ஒர்க்கு தான் இன்னொரு நாள் செய்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவோம். நம்ம என்ன லாஜிக் பண்ணி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அது சக்ஸஸ் ஆகும், நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த பிளானிங், எக்ஸிக்யூட்டிங், அதுக்கான லாஜிக் திங்க் பண்ணுறது எல்லாமே இந்த மென்டல் லேயரில் தான் வரும். ஸோ உங்களோட வைப்ரேஷன்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா அப்படியே பாசிட்டிவாக பர்ஃபெக்டாக நடக்கும்.
நெகட்டிவாக லோவராக இல்லை பிளாக்காக இருந்துச்சுன்னா இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இந்த மென்டல் லேயரோட கலர் என்னென்னா எல்லோ. ஃபோர்த்து லேயர், இதை என்ன சொல்லுவோம்னா ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட ஆன்மீகத்தோட வழி ஸ்டார்ட் ஆகிற இடம் கூட இதை சொல்லலாம். ஸோ ஒரு கேட்வேவாக இருக்கும் இந்த ஃபோர்த் லேயர் ஆஸ்ட்ரல் பாடி. டிவைன் லவ்வுக்கான எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற இடமும் இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கிவ் லவ் கெட் லவ் அப்படின்னு. அதே தான். ஃபஸ்ட்டு நம்மளோட லவ், நம்மளோட அன்பை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸாக வர லவ்வையும் நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். அதுதான் இது. ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணுற இடம் இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் நம்மளோட ஆன்மீக வழிக்கான பயணமும் இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான் ஸ்டார்ட் பண்ணுது. ப்ரீவியஸாக பார்த்த இந்த 3 லேயருமே நம்மளோட ஃபிசிக்கல் பாடியோட உதவினால் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிற இந்த ஆஸ்ட்ரல் லேயர்லேருந்து பார்க்க போகிற எல்லாத்துக்கும் நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது மென்டல் எபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால தான் இதை வந்து கேட்வே ஆஃப் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தின் வழியாக இந்த ஆஸ்ட்ரல் பாடி லேயரை வந்து பார்ப்பாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போகிறப்ப நமக்கு ஃபுல் ஆன்மீகத்தை பற்றி, ஒரு பிரபஞ்சத்தை பற்றி முழு விஷயமும் நமக்கு தெரியும். 3வது கண் எல்லாமே இந்த கேட்வேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லேயருக்கான கலர் என்னென்னா க்ரீன். 5th லேயர் என்னென்னா எத்ரிக் ஆரா பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்குது. இப்போ நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுகிறோம். ஸோ பேசுகிறப்ப கண்டிப்பாக நம்மளோட க்ரியேட்டிவிட்டிங்கிறது இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு உண்மையை பேசணும், ஸோ நல்லதை பேசணும். ஸோ நம்மளோட ஆரா அந்த இடத்துல ஹையர் வைப்ரேஷனில் இருந்தால் நம்ம பேசுகிறத வச்சு 4-5 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்கும். அதாவது பவர் ஆஃப் வாய்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பேசுகிறத வச்சு அது மூலிமா எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த எத்ரிக் ஆரா லேயரில் வரும். அதே மாதிரி தான் ஒன்ஸ் இது ஹையராக இருந்துச்சுன்னா இது எல்லாமே நான் இப்போ சொன்ன மாதிரி நடக்கும். லோவராக இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறது யாருக்குமே பிடிக்காது, நம்ம என்ன பேசினா அது நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வரும். இந்த லேயருக்கான கலர் என்னென்னா ஸ்கை ப்ளூ. 6th லேயர், இதோட பேர் என்னென்னா இன்ட்யூட்டிவ் லேயர். அதாவது நம்மளோட உள்ளுணர்வை கொண்டது. கிட்டத்தட்ட இதை தான் நம்ம வந்து நம்மளோட 3வது ஐ, 3rd ஐன்னு சொல்லுவோம். இந்த இன்ட்யூட்டிவ் லேயரை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்கணும்னா நம்மளோட இந்த 6வது லேயரை பர்ஃபெக்டாக ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போகணும். இதை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா மாயையும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியும். ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா அவனோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவன் நல்லவனா கெட்டவனா, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவானா இல்லை கெட்டது பண்ணுவானா, அந்த மாதிரி எல்லாமே உங்கள் இன்ட்யூட்டிவை பர்ஃபெக்டாக ஒருத்தரை பற்றி பர்ஃபெக்டாக சொல்லிடும். இவன் இப்படி தான் இருக்கான், இவன் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஏன்னா நம்மளோட இன்ட்யூட்டிவ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். எல்லாருமே அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஜஸ்ட் சில ஸ்டெப்ஸை கண்டினியூவாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்ப இந்த 3rd ஐ அப்படிங்கிற இன்ட்யூட்டிவ் சக்கரா ஆக்டிவேட் ஆகும். 3rd ஐ மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களால் எல்லாத்தையும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உங்கள் இன்ட்யூட்டிவை கம்ப்ளீட்டாக பிளைண்டாக நம்புங்க. ஏன்னா உங்கள் இன்ட்யூட்டிவ் சொல்கிறது 99.9% பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த லேயரோட கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ. ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற 7வது லேயர், இதோட பேர் என்ன, கேஷுவல் ஆரா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையர் வைப்ரேஷனில் இருக்கிற லேயர். ஒன்ஸ் இந்த லேயர் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கைக்கான புரிதல், நம்மளோட வாழ்க்கைக்கான பயன், இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். லைக் உங்களை வந்து ஒரு சரியான பாதையில் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். உங்களுக்கு இந்த 7th லேயர் ஆஃப் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 3rd ஐ ஆக்டிவேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த 3rd ஐயும் இந்த 7th லேயரும் சேர்ந்து ஒரு பெரிய மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இது எப்படி இருக்குன்னா, லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பான வழியில் போனாலும் உங்களை அது வந்து கரெக்ட் பண்ணும், கைட் பண்ணும். டே இப்படி பண்ணாதரா, இது வந்து நமக்கு சரி வராது, உனக்கான வழி இது கிடையாது, நீ இதில் போகாதரா, போனால் மாட்டிப்ப, உனக்கான வழி இதுதான், நீ இதில் போ, கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு உங்கள் இன்ட்யூட்டிவும் இந்த 7th லேயரும் உங்களை கைட் பண்ணும். 7th லேயருங்கிறது முழுக்க முழுக்க நம்மளை பர்ஃபெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகிறது. உனக்கு எது வரும், உனக்கு எது வராது, நீ என்ன டைமில் என்ன பண்ண அச்சீவ் பண்ணுவ. ஸோ அந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு புரிதல்
இந்த 7th லேயரில் ஆக்டிவேட் ஆகிறப்ப உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அதேமாதிரி உங்களோட நோக்கம், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். 7வது லேயர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த ஆறாவை பற்றி ஒரு டெப்தர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். அதாவது மொத்தமாக இந்த ஆறாவில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி தான். அந்த எனர்ஜி 7 லேயராக டிவைட் ஆகிருக்கு. அந்த என்னென்ன லேயரு, அது என்னென்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 7 லேயருக்கான கலரும் தெரிஞ்சிருக்கும். இப்போது எப்படி இந்த 7 லேயரையும் ஹையர் எனர்ஜி, ஹையர் வைப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கான ஒரு சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். இந்த 7 லேயருமே நம்ம பாடியில் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்டான அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே போதும், இந்த ஒவ்வொரு லேயரும் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இன்னும் இதை சொன்னால் அந்த 7 லேயரை தான் நம்ம ஆன்மீகத்தில் 7 சக்கரான்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களால் 7 சக்கராவை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு சக்கரா, அதைத்தான் நம்ம ரூட், மூலாதாரம்னு சொல்லுவோம். ஸோ அதோட கலர் ரெட்டு. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் லேயர்னு சொல்கிறோம். அப்படியே தான் செகண்ட் சக்கரா சுவாதிஷ்டனா, அதோட கலர் ப்ரௌன். தேர்டு சக்கரா மணிப்பூரா, அதோட கலர் எல்லோ. ஃபோர்த்து சக்கரா அனாஹதம், அதைத்தான் நம்ம க்ரீன் சொல்கிறோம். ஃபிஃப்த்து சக்கரா விஷுதான்னு சொல்லுவோம், இல்லை த்ரோட் சக்கரான்னு சொல்லுவோம். தென் 6th சக்கரா, இதை தான் தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம், இல்லை அஜ்னா சக்கரான்னு சொல்லுவோம். 7th சக்கரா, இதே தான் சஹஸ்ரான்னு சொல்லுவோம். நான் சொன்ன அந்த 7 லேயருக்கான கலரையும் இந்த 7 சக்கராக்கான கலரையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போது இந்த சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறப்ப நம்மளோட ஆராவும் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும் மீன்ஸ் ஹையர் வைப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது கூட போனஸாக பார்த்தீங்கன்னா 2 ஹிடன் சக்கரா இருக்குது. அதை பற்றி தான் நம்ம ஃபர்தராக வர வீடியோஸில் பேசலாம். ஏன்னா அதை பற்றியே டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தால் வீடியோ இன்னும் லென்த்தாக போயிட்டுருக்கோம். ஸோ அடிஷ்னலாக 2 ஹிடன் சக்கரா இருக்குது. அது ஃபார் மேனிஃபெஸ்டிங் மணி, அப்புறம் அபுண்டன்ஸ், வெல்த்து, ஹெல்த்து, அதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட எனர்ஜி 7 லேயராக இருக்குது. அந்த 7 லேயர் ஆஃப் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 7 பாயிண்ட் இருக்குது. மெயினாக அந்த 7 பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா, அந்த இடத்துல எனர்ஜி பிரியும், டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கோர் பாயிண்ட்டை தான் நம்ம ஆன்மீகத்தில் சக்கரான்னு சொல்கிறோம். ஸோ நான் இங்கே சயின்ஸாகவும் சொல்கிறேன், ஆன்மீகமாகவும் சொல்கிறேன். அந்த 7 லேயர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒவ்வொரு லேயர்லேயும் பிரியும். ஸோ பிரியிற இடத்த தான் நம்ம சக்ரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் நம்ம அந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறப்ப, ஹையர் வைப்ரேஷனுக்கு கொண்டு போகிறப்ப, நமக்கு நம்மளோட எனர்ஜி இன்னும் ஹையர் வைப்ரேஷனுக்கு போகும். ஒவ்வொரு லேயரும் ஹையர் வைப்ரேஷன் போக போக அதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கணும். யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோ எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆரா கிளீனிங் டெக்னிக் ஒன்று பார்க்கலாம். இப்போது நான் சொல்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க. உங்கள் ரூமில் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஸோ அப்போ இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்குமா? என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. க்ளீன் பண்ணால் தான் நமக்கு அங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக, எரிச்சலாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்ம ஆறால் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் பாசிட்டிவ் எனர்ஜியை ஹீல் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறப்ப நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதுவும் நெகட்டிவ் எனர்ஜியாக தான் போகும். இப்போது நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, எல்லாமே குப்பையாக இருக்குது. குப்பையில் போய் ஒரு நல்ல பொருளை வச்சா அதுவும் குப்பையாக தானே ஆகும். அதே தான் இங்கே நடக்குது. அதனால் நம்மளோட குப்பையை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல பொருட்களை, நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் வெளில போகாமல். அதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தடு தான் இந்த ஆரா கிளீனிங். இப்போ ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் ஆரா க்ளீன் ஆகிறத, நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போகிறத 100% ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ரெகுலராக பண்ணணும். அப்போ தான், ஒரு நாள் பண்ணாலும் தெரியாது, ரெகுலராக பண்ணணும். ஒரு ஆரா பாத்திங் தான் பண்ண போகிறோம். அதாவது குளிக்கிறப்ப பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும். நீங்கள் குளிக்கும்போது பக்கெட்டில் 1 ஸ்பூன் கல்லுப்பை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை வச்சு நீங்கள் குளிங்க. ஒன்ஸ் அந்த வாட்டர் உங்கள் பாடியில் எல்லா பக்கமும் பட்டதுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க.
என்ன ப்ரே பண்ணுறீங்கன்னா, என் பாடியில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் என்னை விட்டு போயிடுச்சு. நான் இப்போ ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை, அந்த டிவைன் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது. என்னோடய பாடி ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிருச்சு. என் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே என்னை விட்டு கிரவுண்டட் ஆயிருச்சு. இதைய ஃபீல் பண்ணுங்கள். இந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு, நீங்கள் சோப் போடுறனா சோப் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே பண்ணுறப்ப நிறையா பேர்த்துக்கு சேஞ்சஸ் தெரியும். லைக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி, ஹாப்பினஸ் கிடச்ச மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா, ஆராவோட லேயர்ஸும் அந்த லேயர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆரா கிளீனிங் மெத்தட் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. ஆரா கிளீனிங்க்கே நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, ஹீலிங்க்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். இந்த எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸுக்கு நாங்கள் 100% ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 1 பாருங்கள், பார்ட் 2 பாருங்கள், பார்ட் 3யும் சீக்கிரமாக வந்துடும். ஓகேவா? நன்றி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.